மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, துலாம் ராசி அன்பர்களே. என்னங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சிலிருந்து கீழே விழுந்துடலாமான்ற அளவுக்கு மனசங்கடம், அவமானம், பெண்ணால் அவமானங்க. உங்கள் சபலத்தால் நீங்கள் சிக்கனீங்க இந்த மாதம். போங்க, ஏதோ ஒரு பெண் சபலத்தினால உங்களுக்கு அவமானம், அது வெளியே தெரிஞ்சு போய் அவமானம், அப்படி தான் ஆரம்பிக்குது. அது உங்கள் மனைவி கிட்ட இருக்கலாம், கல்யாணம் ஆகாதவங்கள இருந்தால் அம்மா கிட்ட, ஏண்டா இப்படி என் பேரை கெடுக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டுறீங்க இந்த மாதம். கல்யாணம் ஆனவனுக்கு ஒரு நண்பனால் அவமானம், ரெண்டாவது குடும்பத்தால் அவமானம், ஆமாம், மூணாவது தொழிலால் அவமானம், அப்படி ஆரம்பிக்குது. எங்கிருந்தோ தூர தேசத்திலிருந்து ஒரு நட்பு வட்டாரத்தின் மூலமாக ஒரு கடன் தொகையை எதிர்பார்க்குறீங்க. அது நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் நினச்சதில் 10ல் 4 பங்காவது கிடைக்குது. பிறகு குடும்பம் இந்த மாதம் சின்ன பின்னமாக செதறுது. எப்படி சின்ன பின்னமாக செதறுது? நீங்கள் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைங்க ஒரு பக்கம், அப்படி போகுது. அடுத்தபடியாக சகோதர சண்டை வந்து மறையுது. தாய் உடல் நலம் கெடுகிறது. சொத்து, வீடு, மண், மனை வில்லங்கத்தில் போகுது. வீட்டு வாடகை கட்ட முடியலையேன்னு வேதனை 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 வேதனை, மனவேதனை. சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிகாரம் உண்டு. அதனால் நீங்கள் கூலாக இருக்கணும் இந்த மாதம். வண்டி வாகன விபத்துகள் 100% உண்டு. நல்லா கவனிக்கணும் என் வார்த்தையை. 90 சொல்ல 100 சொல்கிறேன். எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்களுக்கு கருச்சிதைவு நிறைய ஏற்படும். நிறைய திருமணம் கடந்த உறவுகளில் ஆணும் பெண்ணும் இந்த மாதம் ஈடுபட்டு அதனால் பிடிபட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வரலும் போய் பஞ்சாயத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதம். காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்குத்தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயனில்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. கணவன் மனைவி சண்டை கண்டிப்பாக உண்டு. பிரிவினை வரணுன்ற ஜாதகத்துக்கு 100% பிரிவினை இந்த மாதம் வரும். வரணுன்ற ஜாதகத்துக்கு தான். அந்த ஜாதகத்தில் பிரிவினை அமைப்பு இருக்கணும், இல்லைன்னா கிடையாது. இந்த மாதம் மட்டும் சண்டை ஒன்றாயிடுவீங்க. அதே மாதிரி வெளியூர், வெளி மாநில மாற்றலாவதற்கு அதிகாரம் உண்டு. தொழில் முடக்கமாகுது இந்த மாதம். எப்படி தொழில் முடக்கமாகுது? ஆமாம், பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது இந்த மாதம். ஆரம்பித்த முதல் 3 நாள், அப்புறமா படிப்படியாக சரியாக வந்துடுது. ஒரு நண்பன் உதவி பண்ணுறான், பிறகு பின்மண்டையில் அடிபடுறதுக்கு நிரம்ப வாய்ப்புண்டு. மிகுந்த விழிப்புணர்வோடு வண்டி வாகனங்களை நீங்கள் இயக்க வேண்டும். இல்லை என்றால் பின்மண்டையில் அடிபடுவதற்கும் தையலிடுவதற்கும் இந்த மாதம் 100க்கு 99% வாய்ப்புகள் உண்டு உண்டு உண்டு. இப்படி 3 வாட்டி சொன்னால் நடந்துடும். பிறகு இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய ஆழ்மன சிந்தனைகளின் வாயிலாகத்தான் நீங்கள் வெற்றி வாகை சூடுவீர்கள். கடன், வழக்கு, நோய் கட்டுக்குள் இருக்கும். 4 மாத வாடகை பாக்கி 2 மாத வாடகையாவது கட்டிட முடியும் இந்த மாதம். அப்படி இருக்கிறது. ஆக இதுதான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கான இந்த மாதத்துக்கான மாத ராசி பலாபலன். இதுவரையில் கூறினேன். நன்றி. விதி, மதி, கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி,
வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.